الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: فإذا نفخ في الصور فلا أنساب بينهم يومئذ ولا يتساءلون فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون ومن خفت موازينه فأولئك الذين خسروا أنفسهم في جهنم خالدون تلفح وجوههم النار وهم فيها كالحون. وعن أنس بن مالك رضي الله تعالى عنه قال: قال النبي صلى الله عليه وسلم: إن لله ملكا موكلا بالميزان فيؤتى بابن آدم فيوقف بين كفتي الميزان فإن ثقل نادى ملك بصوت يسمع الخلائق: سعد فلان سعادة لا يشقى بعدها أبدا. فإن خف ميزانه نادى ملك بصوت يسمع الخلائق: شقي فلان شقاوة لا يسعد بعدها أبدا. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் சாந்த நபி சன்மார்க்க போதகர் முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை, புத்திமதிகளை, போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான முபாரக்கான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய, நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகுக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாமின் மஸ்ஜிதினுள் நேர காலத்துடன் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற நல்ல நிய்யத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனொருவனை அஞ்சு கொள்ளுமாறும், பயந்து கொள்ளுமாறும், தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெரும்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, நீண்டதொரு வாழ்க்கை பயணம், நீண்டதொரு வாழ்க்கை பயணத்தின் இடை நடுவில் இந்த சோதனைக்குரிய துன்யாவில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப சீதேவிகளே, வாழ்க்கையில் உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான கனவுகள், ஒவ்வொரு விதமான இலக்குகள், கோல்கள். அது உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் எல்லா கட்டத்திலையும் விதமான கனவுகளும், கோல்களும், இலக்குகளும் எல்லாருக்கும் இருக்கிறது. சில பேருக்கு சில கட்டம் ஸ்டடீஸ்லையாக இருக்கலாம், இன்னும் சில கட்டங்கள் ஜாப்ல, ஏர்னிங்கில், அதுக்கு பின்னால் பிஸ்னஸில், அப்படி ஒவ்வொன்று லைஃப் பார்ட்னரை தேடுறதுல, இப்படி ஒவ்வொன்றிலையும் ஃப்யூச்சரில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் டிஃபரண்டான கனவுகளும், கோல்களும், இலக்குகளும். தப்பில்லை. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, உலகத்தை துனியாவில் கனவு காணலாம், துனியாவில் கோல் செட் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கோலுக்கு மேலே கோல், கனவுகளுக்கு மேலே கனவு அடுக்கிக் கொண்டே போகலாம், எந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, எங்கட கனவுகளை, எங்கட கோல்களை கபரோட போட்டு புதைச்சிட வானம். எங்கட கனவுகளை
கபரோட போட்டு புதைச்சிடவானம். கபருக்கு அங்காலையும் கனவு காணுவோம், கபருக்கு அப்பாலும் கனவு காணுவோம். வெறுமனே எங்கட கனவுகள் இந்த அழிஞ்சு போகக்கூடிய இந்த துனியாவோட, எங்கட பிஸ்னஸோட, எங்கட வீடோட, எங்கட ஃபேமிலி லைஃபோட, எங்கட இந்த 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 டிசைனிங்கோட எங்கட கனவுகள் முடிஞ்சு கபரில் போய்த்து நான் புதஞ்சு போகிறதோட கனவுகளும் புதஞ்சு போய்த்துடாம கபர்களுக்கு அப்பாலும் கனவு காணுவோம். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நானும் நீங்களும் கபரில் மனுஷனாக அல்ல, மையத்தாக இருக்க போகிறோம். அல்லாஹு தஆலா கபரில் இருக்கக்கூடிய கபராளிகளுக்கு 2 வகை தான். ஒரு வகையினருக்கு அல்லாஹு தஆலாவுடைய மலக்குமார்கள் சொல்லுவாங்க, நம் கனவுமத்தல் ஆரூஸ், புது மாப்பிள்ளை மாதிரி ரிலாக்ஸா நீங்க சாஞ்சு கொண்டிருங்க என்று சொன்னதுக்கு பின்னால அல்லாஹு தஆலா சொல்லுவான், சீதேவி இவருக்கு சுவர்க்கத்தினுடைய அந்த கதவை திறந்து கபருக்கு காட்டுங்க. இந்த சீதேவியான அடியான் கபர்ல இருந்து கொண்டு, யா அல்லாஹ் சுவர்க்கம் சுப்ஹானல்லாஹ் பார்க்கிறதுக்கே இவ்வளவு இன்பமாக இருக்கிறதே, யா அல்லாஹ் அவசரமாக கியாமத்தை கொண்டு வந்துடே யா அல்லாஹ் என்று ஒரு சாரார் கபர்ல இருந்து கொண்டு ஏங்கி கொண்டிருப்பாங்க. மற்ற சாராருக்கு அல்லாஹு தஆலா சொல்லுவான், நரகத்தினுடைய கதவை திறந்துடுங்க. நரகத்தினுடைய கதவு திறந்து அந்த நெருப்பினுடைய அந்த ஜுவாலை, அந்த நெருப்பினுடைய அந்த காற்று வீசிக்கொண்டு இங்க விஷஜந்துக்களோட தடுமாறிக்கொண்டு இவர் கெஞ்சுவாரு, யா அல்லாஹ் கியாமம் வானம், யா அல்லாஹ் பார்க்கிறதுக்கே இவ்வளவு பயங்கரம், எல்லாம் கியாமத்தை கொண்டு வந்துடாதே அல்லாஹ் என்று ஒரு ஆள் கெஞ்சுவாரு. இன்னொரு ஆள் கபர்ல இருந்து கியாமத்தை கொண்டு வா என்று எங்குவாரு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கனவு காணுங்க. நான் எந்த கபராளியாக நான் இன்ஷா அல்லாஹ் இருக்கிறது, நான் எப்படியான கபராளியாக கபரில் இருந்து கொண்டு சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ்ட்ட கியாமத்தை கொண்டு வந்துடேயா அல்லாஹ் என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய அடியானாக இருக்கிறதா? அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். அடுத்த பக்கம் யா அல்லாஹ் வானம் யா அல்லாஹ் என்று பயந்து அல்லாஹ்விடத்தில் கெஞ்சக்கூடிய ஒரு ஜனாசாவாக நான் நீங்களும் ஆகிறதா? அன்புக்குரியவங்களே, கபருக்கு அப்பாலும் கனவு காணுவோம், கபருக்கு அப்பாலும் இலக்குகளை நிர்ணயிப்போம், கோல் செட் பண்ணுவோம். டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல சூரியனுக்கு கீழே இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழால நிம்மதியாக இருக்கிறதா? இப்போதே நாங்கள் கனவு காண இல்லை என்றால் ஷைத்தான் அவன் எங்களுக்கு ஒரு பிளேனை போட்டு வச்சிருப்பான். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கனவு காணுவோம். காணக்கூடிய கனவை நனவாக்குறதுக்கு என்ன செய்யலாம் என்று ஒரு பிளேனை டிராஃப்ட் பண்ணுவோம். நான் கபரில் இப்படி இருக்கணும், நான் மஹ்ஷர்ல டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல இப்படி இருக்கணும், நான் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை இந்த மக்களோட இந்த ஸ்டைலில் நான் தாண்டி போகணும், நான் பட்டோலைய இந்த மக்களோட இந்த விதத்தில் வலது கையில் எடுத்துக்கொள்ளணும். இப்படி எங்கட கபருக்கு அங்காலையும் கனவு கண்டு கபருக்கு அங்கால காணக்கூடிய கனவுகளை நனவாக்குறதுக்கு ஒரு பிளேன் ஒன்றை டிராஃப்ட் பண்ணுவோம் நாங்கள். அதில் இன்னொரு கட்டம் தான் மீசான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கயாமத்துடைய நாளையில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. மனிதனுடைய நாங்கள் மௌத்தாவி கபருக்கு போனதோட அல்லாஹு தஆலா, அடியானே வா, நீ 5 நேரம் இமாம் ஜமாத்தோட தொழுதவன் இல்லையா, போ சுவர்க்கத்துக்கு. அல்லாஹ் அனுப்ப மாட்டான். அடியானே, நீ இவ்வளவு சதக்கா செஞ்ச மனிதன் என்ன, போ சுவர்க்கத்துக்கு. அனுப்ப மாட்டான். எப்பையும் ஞாபகம் வைப்போம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாங்கள் மௌத்தாவினதுக்கு பின்னால எங்கட அமலை பார்த்து உடனே அல்லாஹ் இப்படி அமலை செஞ்சோம் சுவர்க்கத்துக்கு போனோம், டிரெக்டா அல்லாஹு தஆலா என்னங்களை அப்படி சுவர்க்கத்துக்கு அனுப்புறது கிடையாது. சுவர்க்கத்துக்கு முன்னால சுவர்க்கம் போறதுக்காக ஏகப்பட்ட ப்ராசஸ்கள் இருக்குது. அதில் ஆக முக்கியமானது ஒரு கட்டம் தான் மீசான் என்ற கட்டம். அன்புக்குரியவங்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மீசான்ல ஒரு தட்டில் அல்லாஹு தஆலா என்னோட அவ்வளவு நன்மைகளையும் அல்லாஹ் போடுவான். நாங்கள் ஒருத்தரை பார்த்து புன்முறுவல் பூத்தது, சிரிச்சது, ஒரு சலாம் சொன்னது, மஸ்ஜிதுக்குள்ளால் இருந்து ஒரு நூல் துண்டை வெளியில கொண்டு போய் அந்த ஊத்தையை வீசினது, எல்லாத்தையும் உள்ள போடுவான். அடுத்த தட்டில்
எல்லா பாவங்கள் நான் கற்பனை பண்ணினது, நான் திட்டம் போட்டது, நான் நினைச்சு பார்த்தது, நான் ரோட்ல பார்த்தது, தரையில பார்த்தது, திரையில பார்த்தது, நான் கோபம் காட்டினது, கெட்டெண்ணம் எல்லாத்தையும் அல்லாஹ் ஒன்றுல கொட்டுவான். கொட்டினதுக்கு பின்னால என்ன நடக்கும் என்று குர்ஆன் சூரத்துல் முஃமினூன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபமன் சகுலத் மவாசீனுஹு. இப்போ அல்லாஹ் மீசான்ல நிற்கும் பொழுது எவருடைய நன்மையுடைய தட்டு பாரத்தில் கீழே போகுதோ, அங்கே டிஜிட்டல் ஸ்கேல் இல்லை, அல்லாஹ் இதைத்தான் எடுப்பான். 2 தட்டில் அல்லாஹ் ஒன்றுல நன்மைகளை கொட்டுவான், அடுத்ததில் பாவங்களை கொட்டுவான். நன்மையுடைய தட்டு வெயிட் கூடி அது அப்படி கீழே போகும் என்றா குர்ஆன் சொல்லுது, ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள். சூரத்துல் காரியால ஓதுறோமே நாங்க, ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸினு ஃபஹுவ ஃபீ ஐஷத்திர் ராதியா, சொர்க்கம் பெற்றுவாரு. அல்லாஹ் அடுத்த பக்கம் சொல்றான், வமன் ஹஃபத் மவாஸினு, எவருடைய நன்மையுடைய தட்டு பாரம் போதா, பாவம் அது நிறைய பாரம் வெயிட் கூட, நன்மையுடைய பக்கம் பாரம் போதாட்டி ஃபௌலாயிக அல்லதீன ஹஸிரு, அவங்க நஷ்டவாளிகள் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபி ஜஹன்னம், அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க. தல்ஃபஹு வுஜூஹஹுமுன் நார், நரகத்துடைய நெருப்பு இந்த மனிதர்களுடைய முகங்களை பொசுக்கும். வஹும் ஃபீஹா காலிஹூன், ஒரு விகாரமான பயங்கரமான தோற்றத்தில் நரகத்தில் இருப்பாங்க என்பதாக குர்ஆன் சொல்லி கொண்டிருக்குது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் மீசான்ல போட்டு உங்களோட ஒவ்வொரு புன்முறுவலையும் ஒவ்வொரு கெட்டெண்ணத்தையும் அல்லாஹ் மீசான்ல போடுறதாக இருந்தா, நிற்கிறதாக இருந்தா, எங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு வெயிட் ஒன்று இருக்குதுன்னா, வெயிட் இருந்தால் தான் அதை நிற்கலாம். எங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அல்லாஹ் ஒரு வெயிட் ஒன்றை வச்சிருக்கிறான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா கியாமத்தில் எங்களோட அமல்களை நினைப்பான். இப்போ நானும் நீங்களும் உங்களோட இந்த மனசாட்சி என்ற தராசுல போட்டு நானும் நீங்களும் கொஞ்சம் இந்த ஸ்கேலில் போட்டு செக் பண்ணுவோம், என்னுடைய ஃபஜ்ருடைய வெயிட் என்னவாக இருக்கும். ஏனெண்டா சும்மா உதாரணமாக வைங்க, அல்லாஹ் ஒரு தொழுகையுடைய பரிபூரணமான வெயிட் ஒரு 100 கிலோ என்று வைங்க. சய்யிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முழு உம்மத்தினருடைய ஈமான தராசுல ஒரு தட்டிலையும் சய்யிதுனா அபூபக்கருடைய ஈமான ஒரு தட்டிலையும் வச்சா அந்த தட்டு தான் பாரத்தால கீழே போகும் என்று சொல்லி, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அல்லாஹ் கொடுக்கிற மார்க்ஸ், அல்லாஹ் கொடுக்கிற வெயிட் 98 கிலோ என்றா, 98 மார்க்ஸ் என்றா. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாலிபச்சி தேவிகளே, உங்களோட ஃபஜருக்கு எச்சின அதோட வெயிட் என்னவாக இருக்கும்? ஒரு 50ஆக இருக்குமா? ஒரு 40ஆக இருக்கலுமா? அன்புக்குரியவங்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெயிட் இருக்குது. எங்களோட ஜுமாவுடைய வெயிட் என்ன? எந்த ஜுமாவுடைய வெயிட் என்னவாக இருக்கும்? வெளியிலிருந்து பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் ஜுமா க்ரௌட். அன்புக்குரியவங்களே, இமாம் மிம்பருக்கு ஏறினதுக்கு பின்னால வந்தா அந்த ஜுமாவுக்கு எந்த வேல்யூஸும் இல்லை, எந்த வெயிட்டும் இல்லை. அது பதற போல நெல்லை எடுத்த போறவோ, நெல்லிலிருந்து அரிசி எடுத்த போறவோ மிஞ்சுமே பதர். இதை தூக்கி கஷ்டப்பட தேவையில்லை, ஒரு ஃபேனை போட்டால் பறந்து போயிட்டுடும். இப்படி அன்புக்குரியவர்களே, இங்கே எத்தனையோ அமால்கள் பதறுகளை போல காத்துக்கு அடிச்சுட்டு போயிட்டுடும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, எங்களோட ஒவ்வொரு பிரேயர்ஸுக்கும், எங்களோட ஒவ்வொரு தொழுகைக்கும், எங்களோட ஜுமாவுக்கும், எங்களோட ஃபஜ்ருக்கும், எங்களோட சதகாவுக்கும், எங்களோட ஹஜ்ஜுக்கும் இதில் வெயிட் என்னவாக இருக்கும்? அல்லாஹு தஆலா நிறுப்பான். அன்புக்குரியவங்களே, நாங்கள் சொர்க்கம் போகணுமாக இருந்தால் மீசானில் வின் பண்ணணும். மீசானில் வின் பண்ணணுமாக இருந்தால் அங்கே அமல்கள், எங்களோட நற்செயல்கள் போடப்பட்ட தராசு கீழே போகணும். நற்செயல்கள் போடப்பட்ட தராசு கீழே போகணும் என்றால் எங்களோட அமல்களுடைய குவான்டிட்டி கூட தேவையில்லை, குவாலிட்டியை கூட்டினா போதும். எங்களோட அமல்களுடைய குவாலிட்டியை கூட்டினா போதும், அதில் குவான்டிட்டியை நாங்கள் கூட்ட தேவையில்லை. எப்படி துனியாவில் நானும் நீங்களும் எதை வாங்கினாலும் குவாலிட்டி பார்க்குறோமோ, நல்ல குவாலிட்டியா, ஹை குவாலிட்டியா, நல்ல மெட்டீரியலா,
இப்போ போட்டதா, நல்லா பாவிக்குமா என்று நானும் நீங்களும் குவாலிட்டி செக் பண்ணுறது போல ஏண்டவங்கட அமலுடைய குவாலிட்டியை அல்லாஹ் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் அல்லாஹ் மீசானுக்கு முன்னால் நிறுத்தி அல்லாஹ் செக் பண்ணுவான். ஜும்மாவுக்கு போனதன் வாப்பா கொஞ்சம் இருங்க பார்ப்போம், குவாலிட்டியாக பார்ப்போம். அல்லாஹ் மீசானில் போடுவான். அது நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் வெயிட் கூடும். எனவே அன்புக்குரியவங்களே, இந்த வெயிட் கூடணும் என்றா அமல் குவாலிட்டி ஆகணும். அமல் குவாலிட்டி ஆகணும் என்றா அது எப்படி செய்கிறது? நல்லாக விளங்குங்க. அல்லாஹு தஆலா தந்த ஷரீஅத்து, இந்த ஷரீஅத்தில் கடமையாக்கப்பட்ட இபாதாக்கள், இந்த எந்த இபாதத்துமே வெறுமனே பொடியை மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு மெக்கானிக்கல் வர்ஷிப்பாக அல்லாஹ் எதையும் எங்களுக்கு தரல. அல்லாஹ் எங்களுக்கு ஷரீஅத்தாக்கின எதுவுமே ஒரு ரொபோட்டிக் வர்ஷிப்பாக அல்லாஹ் எங்களுக்கு தரல. ஒரு ரொபோவை போல எங்கள் பொடி அசையுது, எலும்புது, குனியுது, பொடி வேலை செய்யுது, பொடி டயர்டாகுது, இப்படி ஒரு ரொபோட்டிக் அமல்களை, ஒரு ரொபோட்டிக் வர்ஷிப் அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கல்ல. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் தந்தது எந்த இபாதாவாக இருந்தாலும் அந்த கல்பு படைச்சவனோட அட்டாச் ஆகுதா, கல்பு படைச்ச ரப்போட கனெக்ட் ஆகுதா, இதைத்தான் அல்லாஹு தஆலா பார்க்குறான். இதுதான் ருஹானியத்தான, இதுதான் உயிரோட்டமுள்ள அமல் இபாதத்து. அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது இதைத்தான். ஒரு வெயிட் உள்ளதாக இருக்கணும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, உதாரணமாக சொல்கிறதாக இருந்தால், நம்ம நல்லதொரு வீடொண்டு பார்த்து கட்டினோம். நல்லொரு வீடு கட்டி அதில் லக்ஷரி சீலிங் லைட் ஒன்று போட்டோம். நாங்கள் நல்ல லக்ஷரியான லைட் ஒன்று துபாயிலிருந்து கொண்டு வந்து நாங்கள் எங்களோட வீட்டுக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம். டே டைமில் வீட்டை விசிட் பண்ணுறவங்க எல்லாரும் நல்ல கமெண்ட்ஸ் ஒன்று தராங்க. நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, சட்டப்படியாக இருக்குது, எல்லாம் சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு அந்த லைட்டுடைய வெளிச்சம் டே டைமில் தேவையில்லை. எங்களுக்கு தேவை எப்போ என்றால் இருட்டாகும் பொழுதுதான் அடே லைட்டில் இந்த வெளிச்சம் வரணுமே என்ற தேவை வரும். அப்போ தான் உள்ளம் யோசிக்கும், நாங்கள் சுவிட்சை ஆன் பண்ணியும் அங்கே லைட் பச்சைல்லையா, அப்போ தான் யோசிக்கும் இந்த லைட்டை மட்டும் மாட்டி சரி வராதே, அதுக்குள்ளால வாலுக்குள்ளால போகிற வயர் கனெக்ஷன், இது கனெக்ஷன் கொடுத்திருந்தா தான் இது வெளிச்சம் தருமே. அந்த 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 வேலையை செய்யாமல் எத்தனை வீடு முழுக்க எல்லாம் பெரிய பெரிய லக்ஷரி லைட்களை போட்டாலும் ஒரு சொட்டு வெளிச்சம் வராதே. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, சேம் இதே போல தான் எங்கடா மாலிபாதத்தை பார்த்து மாஷா அல்லாஹ் ஃபஜ்ருக்கு வாராரு, மாஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு மேலே ஹஜ்ஜு செய்கிறாரு, மாஷா அல்லாஹ் சதகா கொடுக்குறாரு, வெளியிலிருந்து எல்லாம் மாஷா அல்லாஹ் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஏண்ட உள்ளம் ரப்போடு அட்டாச் ஆவிச்சுதா இல்லையா என்றது துன்யாவுடைய வெளிச்சத்தில் விளங்காது. எப்படி லைட் வந்து டே டைமில் உள்ள வெளிச்சத்தில் அது தேவையில்லையோ, ஏண்ட கல்பு ரப்போட அட்டாச் ஆவிச்சுதா என்றது துன்யாவுடைய வெளிச்சத்தில் விளங்காது. அது கபருடைய இருட்டில் தான் விளங்கும். அது இவ்வளோ அமல் செஞ்சோமே, இவ்வளோ தொழுதோமே, நாங்கள் வருஷத்தில் 52 ஜுமாவுக்கு போனோமே, 365 நாளும் நான் தொழுதேனே, இப்போ கபருடைய இருட்டில் தான் விளங்கும். அடே சம்திங் ராங், என்னமோ ஒரு மிஸ்டேக். ஒன்றும் இல்லை, எல்லாம் செஞ்சேன் தான், எல்லாம் ரொபோட்டிக் வர்ஷிப்பாக வெறுமனே பொடி தான் செஞ்சிச்சது. கல்பு ரப்போடு அட்டாச் ஆவல்லேனா என்ற கை சேதம் கபருடைய இருட்டில் விளங்கும். அன்புக்குரியவங்களே, எத்தனை ஆயிரக்கணக்கான சலவாத்துகள், எத்தனை ஆயிரக்கணக்கான தஸ்பீஹாத்துகள், எத்தனை ஆயிரக்கணக்கான உம்ராக்கள், ஹஜ்ஜுகள், தொழுகைகள், சதகாக்கள், எது இருந்தும் வேலை இல்லை, எந்த பெனிஃபிட்ஸும் இல்லை. எங்களோட கல்பு ரப்போட அட்டாச் ஆக இல்லை என்றால், இதனால தான் ராபியா என்ற பெண்மணி இரவு நேரம் என்ன செய்வா, அவளுடைய ஃபேமிலி லைஃப் எல்லாம் முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு அவள் க்ளீன் ஆகி
அவ மீண்டும் ரெடியாகி மீண்டும் அழகாகி ரெடியாகி அவ கணவன்கிட்ட பெர்மிஷன் எடுத்துட்டு, இப்போ எனக்கு அனுமதி தருவீங்களா, நான் கொஞ்சம் அல்லாஹ்வோட பேச போகிறேன், இப்போ நான் உங்களை விட்டுட்டு தனியாக போனால் பரவாயில்லையா, நான் பெர்மிஷன் எடுத்துட்டு போயிட்டு முசல்லாவை போட்டு உடனே உசல்லி சுன்னத்தை என்று ராபியா தக்பீர் கட்ட மாட்டான். என்ன செய்வா வேண்டாம், அப்படி கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கல்ப ரப்போட டீச் பண்ணுவான். லைச்சல்லதி ஒரு கவிதை படிப்பா, லைச்சல்லதி பைனி வ பைனக ஆமிரு வ பைனி வ பைனல் ஆலமீன ஹராபு என்று படிச்சுட்டு சொல்லுவா, இதா நில்து மின்கல் வுத்து யா அல்லாஹ், உண்ட அன்பு உண்ட லவ் எனக்கு கிடைச்சிடும் வேண்டாம், ஃபல்குல்லு லையுன் எல்லாமே சிம்பிள் ஆகிடும் யா அல்லாஹ். அப்படி கிடைச்சிச்சுதான்டா யா அல்லாஹ், வக்குல்லுல்லதி ஃபௌக சுராபி சுராபி, நான் மண்ணுக்கு மேலே இருக்கிற எல்லாமே வெறும் மண்ணு தான் யா அல்லாஹ், அது ஒன்றுமில்லை, அதெல்லாம் நத்திங், எனக்கு ஒன்று அன்பு கிடைக்கணும் யா அல்லாஹ் என்று முதலாவது தக்பீருக்கு முன்னால கல்ப அல்லாஹ்வோட கனெக்ட் பண்ணிட்டு தான் அந்த ராபியா என்ன செய்வான், இரவு நேர தொழுகைகளை சொல்லுவான். என் அன்புக்குரியவங்களே, கல்பு அட்டாச்சாக இல்லைன்னா மீசான்ல நிறைய இருக்கும் காயின்ஸை போல. காயின்ஸ் 10 rupees கேடர் ஒரு 100 இருக்குது, 10 ரூபா கேடர் 100 இருக்குது. என்ன பார்க்கறதுக்கு பெருசு, தூக்குறதுக்கு பாரம். அதை சத்தம் இல்லாமல் ஒரு இடத்துல வைக்கல, சல சல சலண்டு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். எங்கட பாக்கெட்ல வைக்கலாம், பர்ஸ்ல வைக்கலாம். ஆனா பெருமதி எவ்வளோ, ஜஸ்ட் 1000 rupees. ஆனா எங்கட பர்ஸ்ல 5000. அதுக்கு இடம் தேவையில்லை, அது சத்தம் காட்டாது. இந்த காயின்ஸ்களை போல சல சலண்டு சத்தம் காட்டாது, அது அப்படி சைலண்டா இருக்கும். அதுல பெருமதி வேறு. அது ஒன்று வெறும் ஒரு சிங்கிள் தாள். ஆனால் 10 rupees கேடர் 100 இருக்குது, பார்க்கறதுக்கு நிறைய இருக்குது, விலையு குறவு. அன்புக்குரியவங்களே, அல்லாஹ் என்னோட மீசான்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். பார்க்கறதுக்கு நிறைய அமல். நாங்கள் நினைக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், பாவம் என்றா ஒரு ஷாப்பிங் பேக் அளவு கேட்குது, என்ன நன்மை என்றா ஒரு பெரிய பேக் பெரிய சைஸுக்கு இருக்குது. நானண்டா கூட என்று நினைக்கிற நேரம் அல்லாஹ் அதை மீசான்ல தூக்கி வைக்கும் பொழுது அந்த ஷாப்பிங் பேக்ட அளவுக்கு உள்ள பாவம் அப்படி கீழே போயிட்டு பெரிய பேக்ட அளவுக்கு இருந்த அந்த அமல்கள் எல்லாம் வெறுமனே நான் சொன்ன அந்த நெற்கதிருடைய அந்த தோலை போல பதறுகளை போல பாரம் இல்லாமல் இருந்துச்சுதண்டா, ஏன் உங்களோட வாழ்க்கை நாசம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். வாழ்க்கை நாசமா போய்த்திடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, கியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது முஸ்லிம்கள் குவான்டிட்டி கூட, ஆனா சொன்னாங்க குவாலிட்டி இல்லை. எல்லாம் பதர், வெள்ளத்தில் அடிச்சு செல்லப்படக்கூடிய அந்த பதர்களை போல அடிச்சுட்டு போய்த்துருவாங்க, குவாலிட்டி இல்லை. எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லில்லாஹி மலக்கன், அல்லாஹ்விடத்தில் ஒரு மலக்கு இருக்கிறாரு. அவர் மீசான் இடத்தில் இருப்பார், தராசு இடத்துல. அந்த இடத்துல ஒவ்வொரு அடியானாக எல்லாரும் கூட்டமாக இல்லை, கியூல, ஒரு காலம் பெட்ரோல் கியூல, அந்த கியூல, இந்த கியூல. வாழ்க்கை லைஃப் என்றது கியாமத்துடைய நாளையிலையும் ஒரு கியூவில் இருப்போம். ஒவ்வொருத்தராக போகும் பொழுதோ அந்த விளக்கு என்ன செய்வார், மீசான் ரெண்டுக்கும் நடுவில் அந்த மனிதனை வச்சுட்டு அமல்களை போட்டு நெருப்பார். அந்த நேரம் நன்மையுடைய தட்டு நல்ல வெயிட் கூடி கீழே போகும் என்றா அந்த மலக்கு நாதா மலக்குன், அந்த மலக்கு எல்லாரையும் கூப்பிடுவார், சத்தமாக கூப்பிடுவார். யுஸ்மிஉல் ஹலாயிக், உலகத்துடைய எல்லா படைப்பினங்களுக்கும் அந்த சவுண்ட் கேட்கும். அந்த மலக்கு கூப்பிட்டு சொல்லுவாரு, சைத ஃபுலானுன் சஆதா, இவர் சீதேவி ஆகிட்டாரு, இவர் சக்சஸ் ஆகிட்டாரு, இவர் சொர்க்கவாதி ஆகிட்டாரு. இவர் லா யஷ்கா பஅதஹா அபதா, இதுக்கு பின்னால இவர் லைஃப்ல எங்கேயுமே இவர் தோத்து போறவர் இல்லை, இவர் கை செய்தப்பட்டவர் கிடையாது. இதே நேரம் அல்லாஹ் பாதுகாக்கணும்.
நன்மைகளை நிறுக்கும் பொழுது தொழுத தான், ஜும்மாவுக்கு வந்த தான், ரமலான்ல எத்தனையோ குர்ஆன் ஓதின தான், எத்தனையோ உம்ராக்கள் செஞ்ச தான், தவாஃப்கள் ஓடிக்கொண்டு அடுத்தவங்களை தள்ளிக்கொண்டு எத்தனையோ நூற்றுக்கணக்கான தவாஃப்கள் செஞ்ச தான். ஆனால் வெயிட் இல்லை. இப்படியாக இருந்தால் அந்த மலக்கு அதே போல முழு மக்களுக்கும் கேட்கிற அளவுக்கு சத்தமாக கூப்பிட்டு சொல்லுவாரு, ஷக்கியா ஃபுலான் ஷக்காவா, இந்த ஃபுலான் நாசமாவிட்டான், எடுக்கிறது கொண்டும் இல்லை, இவனோட லைஃப் முடிஞ்சிருச்சுது, லா யஸ்அது பஅதஹா அபதா, இதுக்கு பின்னால் இவனுடைய வாழ்க்கையில எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது என்றதாக. எனவே அன்புக்குரியவங்களே, குவான்டிட்டி தேவல்ல, நீண்ட நேர கியாமுல் லைல்கள் தேவல்ல, உள்ளம் அட்டேச் ஆவாத நீண்ட நேர கியாமுல் லைல்களை விட ஜஸ்ட் சிம்பிள் 2 ரக்காத் தொழுதேன், அதானுக்கு கிட்டவாகித்தான் எழும்பினேன், வுது செஞ்சேன், ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்ல ஒரு 2 ரக்காத் தொழுதேன், ஆனா கல்பு அல்லாஹ்வோட அட்டேச் ஆவிச்சுதண்டா, இது மீசான்ல எங்களுக்கு கை கொடுக்கும். அன்புக்குரியவங்களே, 1000 தஸ்பீஹாத்துகள் வாய் சொல்லுது, சுப்ஹானல்லாஹ் 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 சொல்லட்டுமே, நான் ஒரே ஒரு தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ், அந்த ஃபீலிங்கோட, அந்த மீனிங்கோட, அந்த அட்டாச்மெண்ட்டோட நான் ஒரு தஸ்பீஹை தான் சொன்னேன். அந்த 1000 விட மீசான்ல இந்த ஒன்று தான் கை கொடுக்கும். எனவே பின் இஸ்லாம் உறவுகளே, என்ன செய்வோம் என்றா, நாங்கள் இந்த ரொபோட்டிக் வர்ஷிப்ல இருந்து வெளியில வந்து கல்பு அல்லாஹ்வோட அட்டேச்சான இபாதாக்களாக எங்களோட இபாதாக்களை செய்வோமாக இருந்தா இதுதான் மீசான்ல கை கொடுக்கும். சஹாபாக்கள் இப்படியான இபாதத்தை தான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. எனவே இந்த ரொபோட்டிக்ல இருந்து நாங்கள் வெளியில வருவோம். சும்மா சடங்கு சம்பிரதாயத்துக்காக எதுவும் செய்ய தேவையில்லை. இந்த எங்களோட கல்பு அட்டேச் ஆகிறதுக்கு, ருஹானியத்தான அமல்களுக்கு எங்களோட உள்ளத்தை கிளீன் பண்ணணும், எங்களோட உள்ளத்தை தஸ்கியா செய்யணும். இதுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கணும். நாங்கள் சும்மா திடீரென்று தக்பீர் கட்டினதோட அப்படியே அட்டேச் ஆகிடாது. இதற்காக நானும் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். குறிப்பாக பாவத்துக்கும் மொபைலுக்கும் எடிக்டான இந்த கல்பை ரப்போடு அட்டேச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பாவத்துக்கும் மொபைலுக்கும் அடிக்ஷன் ஆவின, இந்த ஸ்கிரீனுக்கும் அடிக்ஷன் ஆவின இந்த கல்பை ரப்போடு அட்டேச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு பயிற்சி தேவை. தொலைமுந்தி கொஞ்சம் அப்படி கண்ணை மூடி துனியாவை, கடையை, பிஸ்னஸை, ஜப்பை, ஒய்ஃபை, எங்களோட பிள்ளைகள், இந்த துனியாவை அப்படி இந்த துனியாவுடைய சரௌண்டிங்ல இருந்து அப்படி கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்சம் கல்பை அல்லாவோடு அட்டேச் பண்ணி கொஞ்சம் ஒரு பயிற்சி எடுக்கிறோம். 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம் கொஞ்சம் கல்பை பழக்கி எடுக்கிறது, துஆ செய்கிறது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் செய்யக்கூடிய அமல் இபாதத்துகள் அது ருஹானியத்தான உயிரோட்டமுள்ள அமல்களாக செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், உலகத்தில் ஏதோ அமல்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே, எங்களுடைய ஈமானுடைய குறைபாடு யா அல்லாஹ் எங்களை தண்டிச்சிடாதே ரஹ்மானே, எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளு யா அல்லாஹ். நாங்கள் இவ்வளவு காலம் செஞ்ச அமல்கள் அது உள்ளம் உன்னோட அட்டேச் ஆகாம எப்படியோ செஞ்சிருந்தா அதெல்லாம் வீணாக்கிடாதே யா அல்லாஹ். அதை வீணாக்கினா நாங்கள் அநியாயம் யா அல்லாஹ், செஞ்சதெல்லாம் அநியாயம் யா அல்லாஹ். எனவே அதெல்லாம் மீசான்ல யா அல்லாஹ் வெயிட் உள்ளதாக ஆக்கி யா அல்லாஹ், பாரம் உள்ளதாக ஆக்கிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய தீனுல் இஸ்லாத்தை சரியாக விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக நசீபாக்குவாயாக. எங்களோட எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ். எங்களோட உள்ளங்கள், அழுக்கு படிஞ்ச உள்ளங்களை சுத்தப்படுத்திடு ரஹ்மானே. யா அல்லாஹ், தக்பீர் கட்டினாலும் யா அல்லாஹ் உன்னுடைய சிந்தனையை, அந்த கல்பை உன்னோடு அட்டேச் பண்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது யா அல்லாஹ். எங்களோட உள்ளத்தை தொழும் பொழுது மட்டும் சரி அல்ல கொஞ்சம் துனியாவுடைய வேலைகள் இருந்து கொஞ்சம் ஒதுங்க வச்சுடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், செய்கிற அமல்கள் எல்லாம் செஞ்சு போட்டு கியாமத்துடைய நாளையில கை சேதப்பட வச்சிடாதே யா அல்லாஹ், கை சேதப்பட வச்சிடாதே ரஹ்மானே. குர்ஆன்ல சொல்றது போல ஃபஉலாயிகல்லதீன ஹஸிரு என்ற கை சேதக்காரர்கள் ஆக்கிடாதே யா அல்லாஹ். நல்ல மௌத்து நசீபாக்கி யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை நசீபாக்கி யா அல்லாஹ்.
உன்னுடைய பயத்தை அச்சத்தை தக்குவாம நசீபாக்கு யா அல்லாஹ். சக்கராத்ல சிரிச்ச முகத்தோட கலிமா ஷஹாதாவோட சொர்க்கத்தை பார்த்த வண்ணம் மௌத்த நசீபாக்கு யா அல்லாஹ். எங்களோட ஒவ்வொரு ஜுமாக்களையும் யா அல்லாஹ் குவாலிட்டியாக யா அல்லாஹ் ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய இமாம் மிம்பருக்கு ஏற முன்னால வந்து அந்த ஜுமா மீசான்ல பலன் தரக்கூடிய ஜுமாவாக இதுக்கு பின்னால் உள்ள ஜுமாக்கள் ஆக்கி கொள்ளக்கூடிய அந்த தக்வாவை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், சிராத்லையும் மஹ்ஷர்லையும் மீசான்லையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் வெற்றி பெற்ற சீதேவிகளாக எங்கள் எல்லாரையும் கபூல் செய்வாயாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ நசீபாக்குவாயாக. கடல் கடந்து வாழக்கூடிய பலஸ்தீன் உறவுகளுக்கு அவசரமாக விடியல நசீபாக்கு யா அல்லாஹ். அந்த உறவுகளுக்கு விடியல நசீபாக்கு யா அல்லாஹ். அந்த சோதனைகள் அவங்களை விடுவிச்சிரு யா அல்லாஹ். அந்த சோதனைகள் மூலம் எங்கட ஈமான வலுப்படுத்திடுவாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.